சார் இப்போ நம்ம சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ்லயோ வெஜிடபிள்ஸ்லயோ அதோடைய ப்ராப்பர் நியூட்ரிஷன் கிடைக்குதா சார்? இது ஆக்சுவலாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து விதைகளை பற்றி கொஞ்சம் பேசணும். ரெடிலி அவைலபிள் ஃபார் ஃபார்மிங் அப்படின்னா 2 விதமான விதைகள். ஒன்று ஜெனட்டிக்லி மாடிஃபைட், இன்னொன்று வந்து ஹைபிரிட் விதைகள். ஸோ இந்த 2 விதைகளும் எப்படி உற்பத்தி ஆகுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு பிரெஞ்சு ஆத்தர் எழுதின புக்கு அது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விதை மாற்றம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இன்னொரு பிளான்ட்ல இருந்து ஒரு குவாலிட்டியை ஜெனட்டிக் கோடாக எடுத்து ஒரு விதைக்குள்ள ஒரு ஜெனட்டிக் கோடு வச்சு டப்புன்னு அப்படி ஷூட் பண்ணுறாங்க, அந்த விதைக்குள்ள போய் அது உட்காந்துக்குது. ஸோ இந்த விதைகள் போடும்போது தான் நம்மளுக்கு ஜெனட்டிக்லி மாடிஃபைடு சீட்ஸ் அப்படின்றது ஒன்று கிடைக்குது. ஹைபிரிட் விதைகள் அப்படின்றது என்னன்னா, ஒரு ரக பாவக்காய் செடி இருக்கு, இன்னொரு ரக பாவக்காய் செடி இருக்கு, இல்ல இன்னொரு ரகம் ஏதோ ஒரு செடிகள்ல இருக்கிற 2 பூக்களையும் ஆர்டிபிஷியலா வந்து நம்மளே ஒரு சின்ன பொட்டல மாதிரி கட்டி 2த்தையும் இனப்பெருக்க செய்ய வச்சு அதுல இருந்து உற்பத்தி ஆகிற புது காய்கள், அதுல இருக்கிற விதைகளை எடுத்து நம்ம வந்து புது ரகங்கள் உருவாக்குறது. ஸோ இந்த 2 விதைகள். இது இல்லாம காலகாலமா நாட்டு விதைகள், இது வந்து நம்ம மரபுல நம்ம முன்னோர்கள் விட்டுட்டு போன விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி 3 விதைகள் இருக்கு. பட் இன்னைக்கு ரெடிலி அவைலபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைபிரிட் சீட்ஸும் GM தான் அவைலபிளா இருக்கு. இப்போ GM சீட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இதனால அடுத்த தலைமுறையே நம்மளால வந்து திருப்பி விதைகள் எடுக்கவே முடியாது. நீங்க ஒரு செடி போடுறீங்க அப்படின்னா அதுல இருந்து ப்ராபப்ளி காய் வந்துடும், விதைகளோட அளவு கம்மியா இருக்கும், இல்ல சீட்லெஸ்ஸா இருக்கும். ஸோ எல்லா சீட்லெஸ் வெரைட்டியுமே ஜெனட்டிக்லி மாடிஃபைட், இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ விதை இல்லாத பொருட்கள், அடுத்த தலைமுறையை உருவாக்க முடியாத பொருட்கள் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது.